தமிழ்நாட்டில் இன்று நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் அதிக மழை பெய்யும். 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. கொட்டும் மலையில் திருவண்ணாமலையில் மலை மீது ஏற்றப்பட்ட தீபத்திற்கான கொப்பரை. நாளை மகாதீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குழந்தைகள், பெரியவர்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறது. தொடர் மழையால் நிரம்பியது சென்னைக்கு குடிநீர் தரும் பூண்டி ஏரி. முன்னெச்சரிக்கையாக கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறப்பு. சென்னை போரூர் சந்தையை சூழ்ந்த மழைநீர். மேம்பாலத்திற்கு கீழ் தேங்கிய மழைநீரால் தவிக்கும் மக்கள். கொடைக்கானலில் 4 மணி நேரத்திற்கும் மேல் மிதமான மழை. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை. மாணவர்கள் முன்கூட்டியே வீடு செல்லும் வகையில் நடவடிக்கை. மழை விடுமுறை அறிவித்த போதும் செயல்பட்ட சென்னை போரூர் பொன் வித்தியாசம் பள்ளி 12 மணிக்கு விடுமுறை அறிவித்ததால் தவித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர். அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கோம் பேரண்ட்ஸ், அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? சென்னையில் விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழை. மாலை வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல். சென்னை ஆவடியில் 50க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்த மழைநீர். புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரால் மக்கள் தவிப்பு. மழை பெய்யும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையால் சென்னை துறைப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஓஎம்ஆர் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் கனமழைக்கு 3 பேர் உயிரிழப்பு. நாகை, நெல்லை, காரைக்குடியில் தலா ஒருவர் மரணம். கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆர்வமுடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறிய மக்கள்.
தமிழ்நாட்டில் இன்று நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் அதிக மழை பெய்யும். 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. கொட்டும் மலையில் திருவண்ணாமலையில் மலை மீது ஏற்றப்பட்ட தீபத்திற்கான கொப்பரை நாளை மகாதீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குழந்தைகள், பெரியவர்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறது. தொடர் மழையால் நிரம்பியது சென்னைக்கு குடிநீர் தரும் பூண்டி ஏரி. முன்னெச்சரிக்கையாக கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறப்பு. சென்னை போரூர் சந்தையை சூழ்ந்த மழைநீர். மேம்பாலத்திற்கு கீழ் தேங்கிய மழைநீரால் தவிக்கும் மக்கள். கொடைக்கானலில் 4 மணி நேரத்திற்கும் மேல் மிதமான மழை. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை. மாணவர்கள் முன்கூட்டியே வீடு செல்லும் வகையில் நடவடிக்கை. மழை விடுமுறை அறிவித்த போதும் செயல்பட்ட சென்னை போரூர் பொன் வித்தியாசம் பள்ளி 12 மணிக்கு விடுமுறை அறிவித்ததால் தவித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர். அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கோம் பேரண்ட்ஸ், அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? சென்னையில் விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழை. மாலை வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல். சென்னை ஆவடியில் 50க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்த மழைநீர். புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரால் மக்கள் தவிப்பு. மழை பெய்யும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையால் சென்னை துறைப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். OMR சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும் கனமழைக்கு 3 பேர் உயிரிழப்பு. நாகை, நெல்லை, காரைக்குடியில் தலா ஒருவர் மரணம். கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆர்வமுடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறிய மக்கள்.